வணக்கம் நண்பர்களே. ஆனியன் பிஸ்னஸ். இந்த ஆனியன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, யார் யார் செய்யலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமானலாம் வேலைலாம் கிடையாது. ஸோ கம்மியாக வரும்போது எடுத்து ஸ்டாக் வச்சு அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது நல்ல ரேட்டு வரும்போது சேல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா அகமத் நகர் பக்கத்தில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 40 டன் வரையும் ஸ்டாக் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆளு தான், வேலூரை சேர்ந்தவங்க. இங்கே இந்த இடமும் சொல்லிட்டு மொத்தமே கவர் ஆக போகுது. இது மூங்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு பரப்புறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலெல்லாம் வந்து கம்பிக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த மூங்கிலெல்லாம் வந்து கீழே வந்து ஹீட் ஏறாதுக்கிறதுக்காக பரப்புகிறோம். கம்பி வலையும் சைட்லேயும் போட்டுருவோம். இது மினிமம் வந்து 40 டன் கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஷெட்டு. ஒரு ஷெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 40 டன். நான் இந்த இடம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கரா. எங்களுக்கு மட்டும் ஒரு 75 சென்ட் கிட்டத்தட்ட வந்து லீஸுக்கு மாதிரி நாங்கள் பேசி எடுத்துட்டோம். இன்னொரு 2-3 பார்ட்டிங்க வந்து மீதி அந்த 2.5 ஏக்கரெல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் ஒரு டைரெக்டாக போய்ட்டு நிலத்தில் ஸ்பாட்டுக்கே போய் எடுக்கிறோம். அதாவது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து எப்போ எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, மண்டியிலேருந்து எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மண்டியிலேருந்து வர்றது என்றைக்கு நிலத்துலேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. ஸோ அது ஏற்கனவே ஸ்டாக்காக கூட இருக்கலாம். அதனால் வந்து மண்டியிலேருந்து ஸ்டாக் எடுக்கணுன்ற ஐடியா இருக்குங்க, மண்டியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டைரெக்டாக போயிட்டு நிலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டைம் வந்து டியூரேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மார்ச்சில் எடுக்கிறோம்னா செப்டம்பர், அக்டோபர் இந்த டைமில் விற்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மாதம் ஆகுதா. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் போய் மண்டியிலேருந்து எடுத்திங்கன்னா அது என்றைக்கு சரக்குன்னு தெரியாது. இன்றைக்கே வந்திருக்கலாம், இல்லை விவசாயி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த இது தெரியாமல் நீங்கள் போய் எடுத்துடாதீங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிலத்துலேருந்து மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஸ்டாக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து டேரெக்டாக கூப்பிட்டு வந்து இங்கேயே ஷெட்டு கூட வச்சு தரோம். ஆனால் வந்து இங்கே ஷெட் அடிக்கவும் நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சுங்க. ஸோ ஏன்னா இங்கே வந்து ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறதுனால நாங்கள் பிரித்து எடுக்கிறதோ இல்லை எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்டயே ஒரு இடம் இருந்து, ஒரு ஏக்கரா 50 சென்ட் இடம் இருந்து அது வெட்ட வழியாக இருந்தால் நீங்கள் அங்கேயே கூட ஷெட் அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்புலேயோ இல்லை ஒரு குடோன்லேயோ மட்டும் ஆனியன் வைக்கக்கூடாது. ஏன் ஆனியன் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது வெட்ட வழியாக இருக்கும்போது இயற்கையாகவே வந்து ஓரளவுக்கு நார்மலாக அந்த டெம்பரேச்சரில் இருக்கும். அதனால பாதிக்கப்படாது இருக்கும். குடோன்லேயே இதுலேயே ஒரு நம்ம தோப்புலேயே வைக்கும்போது அதுக்கான காற்று போகாத முடியாமல் நிழல் அதிகமாக பட்டு வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக் வைக்கணும் ஐடியா இருக்குங்க, நாங்களே ஷெட் அடித்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வச்சு கொடுக்குறோம், இல்லை இங்கேயே கூட வச்சு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் கூட இருந்து பண்ணுறோம். அதே மாதிரி சேல் பண்ணுறோன்ற பட்சத்தில் நாங்களே அந்த டைமில் சேல் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன பொருள் என்ன கம்மி ப்ரைஸில் இருக்கா இல்லை என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.